வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கிராஃப்லேண்ட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்லேண்ட் மேட்சாக தான் ப்ளே பண்ணுவோம். அது இல்லாமல் இது வந்து புதுவான ஒரு மேட்ச்சு, அதாவது ஒரு புதுவான ஒரு மேட்ச்சு. என்னடா இந்த மாதிரி மேட்செல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை, இப்போல்லாம் இந்த மாதிரி தான் ட்ரெண்டிங்காக கொண்டாடுற அளவுக்கு தான் இப்போலாம் கொண்டாந்துட்டு இருக்கான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, அப்படி இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஐடி வந்து பறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதையும் தொட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. நான் உங்கள் எஸ்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாடா ராசாத்தி பண்ணடா. டே ப்ரோ தப்பாக இருக்கு ப்ரோ இல்லை ப்ரோ எல்லாம் தப்பாக இருக்கு ப்ரோ. பேக் சைட்லேருந்து பார்த்தாலே தப்பாக தான் தெரியுது. அது வந்து அடுத்த கட்ட விஷயம். ஓகே, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் ஈவெண்ட்டு அது மட்டும்தான். அதாவது ஒரு டப்பா மாரி கொடுத்துருவாங்க, நம்ம டம்பிள்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த டப்பா மாரி இருக்கும். அந்த டப்பா வந்து நம்ம அடித்து இது பண்ணுறதுனாலும் நமக்கு வந்து கிஃப்ட் பேக் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ தூரத்தில் விழுதோ அது வந்து சேஞ்சிங் ஆகும். அந்த சேஞ்சிங் ஆகிறது குதிரையோ மானம், அதை எடுத்து வந்து நம்ம எதில் வச்சு நம்ம காசு இது பண்ணி வின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மேட்சோட கான்செப்ட். நான் ப்ளே பண்ணது அவ்வளோதான். இது இப்போ நான் வந்து புதுசாக தான் ப்ளே பண்ணேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகம் இப்போ நம்ம டம்பிள்ஸ் எடுக்கிறோம். எடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பாயிண்ட் ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த ஏறது பார்த்திங்களா, இதில் வந்து டபுளாக ஏறும், ட்ரிபிளாக ஏறும். அந்த டபுள் கட்டினா டபுளாக கட்டினீங்கன்னா டபுளாக ஏறும், இதுவாக கட்டினீங்கன்னா இதுவாக ஏறும். மேட்ச் வந்து ப்ளே பண்ண வந்து சுமாராக தான் இருக்குது. நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் கிராஃப்லேண்ட் மட்டும்தான் ப்ளே பண்ணுறேன்ற நண்பர்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கோடுன்னு என்று கேட்டிங்கன்னா நான் கோடை வந்து உங்கள் ஜிமெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுவேன். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் பார்க்குறவங்களுக்கு வந்து கோடுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் சரி அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா அப்படின்னு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலூனை தூக்கி டமார்னு அடித்தோடனே பார்த்தீங்கன்னா ரன்னுன்னு கேட்டால் கிட்டுன்னு ஓடாந்தோம். அதான் நான் முதல் மேட்ச் என்ன ஆகிட்டேன், தூக்கி அடித்தோடனே ஒன்றுமே ஆகலை அப்படின்ட்டு நின்றுட்டேன். பார்த்தா நம்ம தான் அந்த பொம்மையாகவே மாறி இருக்கோம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஓகே, நம்ம போய் இந்த பொம்மைக்குள்ளே புது பொம்மை தூக்கி வந்து நம்ம ஏரியாவில் வச்சு காசு சம்பாதிக்கிறது. இதுதான் மேட்ஸோட கான்செப்ட். நல்லா இருந்துச்சு, ப்ளே பண்ண ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா காயின் எடுத்து லெவலை வந்து பூஸ்ட் பண்ணேன். அதாவது அதில் கொடுக்குற காசை எடுத்து அவங்களுக்கே லெவலை வந்து பூஸ்ட் பண்ணி மேட்ச் ப்ளே பண்ணோம். இதுதான் வந்து மேட்சோட கான்செப்டாகவே இருக்கும். ப்ளே பண்ணால் ஜாலியான்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அளவு சுமாராக இருக்குது. அதான் சொல்லிட்டேன், கிராஃப்லேண்ட் ப்ளே பண்ணுறவங்க நம்பருக்கு மறக்காமல் இது வந்து ஐடியாலாம் ஷேர் பண்ணுங்கள். டம்பிள்ஸ் எடுக்க ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கும். அம்மாட்டில் கிக் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ லென்த்துக்கு அடிக்கிறோமோ அவ்வளோ இருக்கு. விளையாட காயின் சேர நமக்கு வந்து அல்ட்ராவாக கிடைக்கும். ஓகேவா, இதுதான் மேட்சோட கான்செப்ட். நல்லாயிருக்கும், ப்ளே பண்ண ஜாலியாக இருந்துச்சு. நானும் வந்து ஒரு அளவுக்கு ஜாலியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் இஷ்டமாக நல்லா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் மறக்காமல் வந்து நீங்களும் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். லிங்க் வேணும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் என்று கமெண்ட் பண்ண வேண்டும், நான் மறக்காமல் கொடுத்து விடுவேன். ஓகேவா, இதில் வந்து காயின் எடுத்துக்கிட்டு இருக்கேன். திரும்பி போய் ஒரு பாலை கிக் எடுத்து திரும்பி ஒரு கேரக்டரை தூக்கி வந்து திரும்பி எடுத்து வந்து நம்ம ஒரு செட் பண்ணி வச்சுருவேன். அதேமாதிரி ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா காயினை வச்சு பூஸ்டர் பண்ணிங்கன்னா வந்து அதிகமாக காசு கிடைக்கும் போது பில்டிங் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகி பில்டிங் வந்து பெருசாகும். ஓகேவா, அதான் கான்செப்ட்டு. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், மறக்காமல் நான் லிங்க் வந்து கீழே ஷேர் பண்ணி விட்டுறேன். ஓகேவா, லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் ஃபுல் பண்ணிட்டேன். மொத்தத்தையும் வர காசை வச்சு பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ப்ளே பண்ண ஜாலியாக தான் இருந்துச்சு. லிங்க் கேளுங்க, அனுப்பிச்சி விட்றேன். ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல. பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பூஸ்ட் பண்ண பெருசாகிட்டே இருக்கும். சின்ன குருவிலாம் இப்போ பாருங்கள் காண்டாமிருகம் சைஸுக்கு ஆகும். இது காசு எடுத்து இதை வந்து பில் பண்ணி பெருசாகிறது தான் நம்ம கான்செப்ட்டு. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய்.